ஏக்கம் இருவகை சிறுகதை. ஆசிரியர் கமலா கோத்தாரி அவர்கள். வாப்பா ராஜு. அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டு இருந்தவள் முரத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்திருக்கிறாள். சட்டையை கழற்றிவிட்டு கை கால் கழுவிக்கொண்டு ஊஞ்சல் பலகையில் உட்காருகையில் அம்மா காப்பியுடன் வருகிறாள். என்ன ராஜு, திடீர்னு இப்படி ஆஃபீஸ் விஷயமா பக்கத்தில் எங்கேயும் வந்தியா? ராஜு அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வினாடி தானே குழந்தையாக அவள் அணைப்பிலே திணறுவது போன்ற பிரம்மை. மறு வினாடி தான் ஒரு குடும்பஸ்தன் என்ற நினைப்பிலே தளர்ந்து நிற்கிறான். என்னம்மா, என்ன கேட்ட? ஆஃபீஸ் விஷயமா வந்தேன்னா? இல்லை, குழந்தைகளுக்கெல்லாம் லீவு விட்டாச்சு. இந்த வருஷம் அங்கே வர சொல்லி எழுதியிருந்தாள். ஒரு வாரம் லீவு எடுத்துக்கொண்டு அவளையும் குழந்தைகளையும் விட்டேன். அவள் தான் வரல. நாமாவது 4 நாட்கள் அம்மா கிட்ட அக்கடான்னு இருப்போமேன்னு வந்தேம்மா. போன தடவைக்கு இந்த தடவை இன்னும் தலையெல்லாம் நரைத்து தளர்ந்தும் போய்விட்டான். அவள் லேசாக கண்களை மூடிக்கொள்கிறாள். கோபு, ராஜு, கோமு மூவரும் குழந்தைகளாக அவளை சுற்றி கொள்கிறார்கள். இன்று எல்லோரும் பெரியவர்கள். கஷ்டமோ சுகமோ தாங்களாகவே அனுபவித்து கொள்ள வேண்டியவர்களாகிவிட்டார்கள். ஒன்று சேரும் பொழுது ஒருவருக்கொருவர் ஆறுதல் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். சாப்பிடுகையில் அம்மா கத்திரிக்காயிலும் வெண்டைக்காயிலும் புரியும் ரசவாதத்தை அவன் சுவைத்து சாப்பிடும் பொழுது அவள் சிரித்து கொள்கிறாள். ஏம்பா, நாங்கள் வேற என்னத்தை சாதிச்சிட்டோம்? வீட்டை பெருக்கி மெழுகுவது, தோய்த்து குளிப்பது, வேலைக்கு சமைக்க வேண்டியது, அப்புறம் சாப்பிட வேண்டியது, நாள் முழுவதும் இதுக்கே சரியாக போய்விடும். அம்மாவின் கூற்றை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதில் தாம்மா இருக்கு. அந்த காலத்தில் அப்பாவோட குறைஞ்ச சம்பளத்தில் எங்கள் 3 பேரையும் வளர்த்த ஆளாக்கினதன் அடிப்படை தான் அது. அம்மாவின் அழுந்திய தியாகத்திலே அவன் கரைந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன, 600 ரூபாய் சம்பளம். பட்டணத்தில் வருமானத்துக்கு சரியாக குழந்தைகள். 5 குழந்தைகளும் அவனுடைய திறமைக்கு சவால் விடுவது போல சவால் விடுகிறார்கள். மூத்த பிள்ளையை மெடிக்கல் லைனில் திருப்பலாம் என்ற எண்ணம். இன்னும் 4 வருஷங்கள் போனால் கல்யாணத்துக்கு தயார் என்பது போல பெண்ணின் வளர்ச்சி. சாருவுக்கு அந்த கவலை இல்லையா? ஆனால் அது எப்போதுமே நிலைத்து நிற்பதில்லை. அம்மாவை போல நாள் முழுவதும் அவள் அடுப்போடு அலைவதே இல்லை. கதையில் வரும் பூதத்தை போல நவீன சமையல் சாதனங்கள் அவளுக்கு அரை மணிக்கு 1 மணியில் வேலையை முடித்து கொடுத்து விடுகின்றன. பட்டணத்தின் பரபரப்புக்கு நேரத்தையும் பணத்தையும் கொட்டும் பொழுது எல்லாமே மறந்து போகிறது. பட்டண வாழ்க்கையே ஒரு போதைதானே. அம்மாவின் கவனிப்பு இப்போது செடிகளிலும் பிஞ்சாக காயாக கனியாக பிரதிபலிக்கிறது. ராஜு, எப்போ வந்த? அப்பா அவனை தேடி தோட்டத்துக்கு வருகிறார். பரஸ்பர விசாரிப்புகளெல்லாம் சில நிமிஷங்களில் முடிந்துவிடும். அதன் பிறகு அவர் அவனிடம் பேசுவது எல்லாம் பம்பு செட்டுகளை பற்றியும் பல்வேறு சாகுபடி முறைகளை பற்றியும் தான். இடையில் அவன் அனுப்பியிருந்த புஸ்தகங்களை பற்றியும் இருக்கும். உண்மையில் அப்பா கூட அம்மா என்ற பெரிய வட்டத்துக்குள் தம்மையும் இணைத்து கொண்டு விட்டார். இதோ பாருமா, ரெக்கார்ட் பிளேயர். உனக்கு பிடிச்ச ரெக்கார்டெல்லாம் இருக்குது. சாவகாசமாக அந்த பெட்டியை திறந்தான் ராஜு. அவன் ரெக்கார்டு பிளேயரை ரேடியோவுடன் இணைக்கிறான். பெரியவன் போன தடவை வந்திருந்த பொழுது அந்த ரேடியோவை கொண்டு வந்தான் என்றாள் அம்மா. பாவயாமி ரகுராமம். ரெக்கார்டு சுழல சுழல ஸ்பீக்கரிலிருந்து நாதம் எழுகிறது. அம்மா அதோடு இணைந்து மெதுவாக பாடுகிறாள். அந்த இனிமை இல்லைதான். ஆனாலும் அம்மாவின் குரலிலே தெளிந்தோடிய பக்தி பிரவாகத்தை குறைத்து சொல்ல முடியுமா? எதுக்கடா இதெல்லாம்? இருந்தாலும் அம்மாவின் முகத்தில் பெருமை பூரிக்கத்தான் செய்கிறது. இதைவிட பெரிய பொருட்களை அவன் தன் வீட்டில் வாங்கி போட்ட பொழுது தோன்றாத மகிழ்ச்சி இப்போது அம்மாவுடன் சேர்ந்து குமிழ் விடுகிறது. உனக்கொன்றும் கஷ்டமில்லையம்மா. 5லிருந்து 70 நிமிஷம் வரையிலும் சுற்றம். நீ இதுகிட்ட இருக்கணும் என்பது கூட இல்லை. நாளான பாரு, உனக்கே பழகிவிடும். மறுநாள் காலையில் அம்மாவின் கையால் பழைய சாதத்தை சாப்பிட்டுவிட்டு அப்பாவுடன் வயலுக்கு கிளம்புகிறான். பழையதெல்லாம் இப்போ சாப்பிட்றியா? தொட்டுக்கொள்ள அம்மா கீரை குழம்பை ஊற்றும் பொழுது நாக்கில் நீர் சுரக்கிறது. எங்கம்மா, எல்லாம் அதோட சரி. இப்போத்தான் தூங்கி எழறதுக்குள்ள உன் நாட்டு பெண் சமையல் பண்ணி டிஃபனும் தயார் பண்ணி விடுகிறாளே. அதுவும் தவிர பழைய சமாச்சாரங்களெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது.
பச்சை தண்ணீரில் குளிச்சா மூக்கை அடைச்சிக்கிறத. ஏதோ சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுமாம். வயல் காட்டிலிருந்து திரும்பும் பொழுது பகல் 2 மணி ஆகிவிட்டது. இந்த வருஷம் பரவாயில்லை, நல்ல விளைச்சல். ஏதோ நன்னா விளைஞ்சால் உங்களுக்கு கூட அனுப்பலாம் பாரு. அப்பாவின் உழைப்பு நெல் மணிகளாக பளபளக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? பேப்பரில் எழுதி எழுதி அன்ப்ரொடக்டிவ் லேபர். அம்மா கடிதத்தை அவனிடம் கொடுக்கிறாள். கோமு எழுதியிருந்தாள். அவள் கணவர் வேலை விஷயமாக டெல்லிக்கு போவதால் தான் அம்மாவுடன் வந்து 1 மாதம் சீராட போகிறாளாம். நாளை வருவதாக எழுதியிருந்தாள். அம்மா, நான் கூட கோமுவை பார்த்து நாளாச்சு. ராஜு பிளாட்பாரத்தை இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரையிலும் நோட்டம் விடுகிறான். கோபு, ராஜு, கோமு 3 பேரும் தினமும் ரயிலில் ஏறி பக்கத்து ஊர் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். அம்மா செய்து கொடுக்கும் முறுக்கையோ வடையையோ வாயிலை வைத்து கடித்து கொண்டு புஸ்தகம் டிஃபன் பாக்ஸ் சகிதமாக ரயிலில் இடம் பிடிக்க ஓடும் நினைவு கண் முன்னால் நிழலாடுகிறது. இன்று போல கவலைகளை கூடையாக மனதிலே சுமந்து திரிவோம் என்று அன்று நினைத்ததாவது உண்டா? அம்மாவும் அப்பாவும் அன்று போலத்தான் இன்றும் இருக்கிறார்கள். சிரிப்புக்கு ஊடே பொறாமை சாயல் கூட தட்டுகிறது. பெரியவனை படிக்க வைத்தார்கள். இன்று துர்காபூரில் இன்ஜினியர். ராஜு எம்ஏ பாஸ் செய்துவிட்டு ஒரு கம்பெனியில் அக்கவுண்டண்டாக இருக்கிறான். கோமுவையும் குறையில்லாமல் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார்கள். குறைபட்டு கொள்ளுகின்ற ஜீவன்கள் அவர்கள்தான். கோபுவுக்கு ஆண் குழந்தை இல்லையே என்ற குறை. அவனுக்கு வயது 45 ஆகிறது. ஒரே பெண்தான். டேய் ராஜு, உனக்கு என்னடா 2 பெரிய பசங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் தென்னை மரம் போல நாளைக்கே உனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க என்பான். கோமுவுக்கு குழந்தைகள் இல்லை. இதையொட்டி ஓரிடம் பாக்கியே இல்லாமல் சுற்றி வந்ததுதான் மிச்சம். ஆயுசுக்கும் வேண்டிய மருந்துகளை சாப்பிட்டதுதான் அவள் கண்ட பலன். பெருத்த இறைச்சலுடன் குலுங்கி நின்றது வண்டி. ஸ்டேஷன் மாஸ்டர் அறையிலே பேப்பர் படித்து கொண்டிருந்த அப்பா பிளாட்பாரத்துக்கு வருகிறார். ராஜு, அப்பா. கோமுவின் குரல்தான். முதல் வகுப்பு வண்டியிலிருந்து கோமுவுடன் இறங்குவது கோபுவா? என்ன இப்படி திடீர்னு தகவல் இல்லாமல்? ராஜுவும் அப்பாவும் கேள்வியை ஆச்சரியமாக வைத்த பொழுது அவன் சிரித்து கொள்கிறான். ஆமாம், உங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தணும்னு தான் பட்டணத்துக்கு ஆஃபீஸ் விஷயமா வந்தேன். உன் வீட்டில் விசாரித்த பொழுது உன் மாமனார் வீட்டிற்கு போயிருப்பதாக சொன்னார்கள். அதனால் கோமுவை பார்க்க வந்தேன். அவளோ இங்கே கிளம்பி கொண்டிருந்தாள். நானும் கிளம்பிவிட்டேன். அம்மா கொல்லைக்கும் வாசலுக்குமாக பறந்து பறந்து வேலை செய்கிறாள். தன் வயிற்றிலே பிறந்த 3ம் ஒன்று சேர வந்ததில் மனம் கொள்ளா பெருமை. நடுநடுவே குழந்தைகள் வராததையும் பானையிலே செய்து வைத்திருக்கும் பச்சனங்கள் சீந்துவார் இல்லாமல் கிடப்பதையும் சொல்லி சொல்லி அங்கலாய்க்கிறாள். ஆனால் என்னம்மா, பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் இருக்கிறோமே, கொண்டு வந்து வை பார்ப்போம் என்று விளையாட்டாக சட்டை கையை உயரை தூக்கி விட்டு கொண்டான் ராஜு. அம்மாவின் திறமையான தயாரிப்புகள் அவன் கட்டி கொண்டிருக்கும் பற்களுக்கு பொறுக்கவில்லை. பரிதாபமாக சமாளிக்கும் பிள்ளையை ஆதங்கத்துடன் பார்க்கிறாள் அவள். 2 தினங்களாக கொல்லை அல்லோல கல்லோலப்படுகிறது. கோபுதான் கொண்டு வந்திருந்த ஏதோ பூச்செடிகளின் விதைகளை எல்லாம் தெளிக்கிறான். விழா இழுக்க ராஜு இறைத்து கொடுக்கும் தண்ணீரை முசு முசுவென்று இறைத்து கொண்டு செடிகளுக்கு ஊற்றுகிறாள் கோமு. பிறந்ததுகள் படும் அவஸ்தையை வேதனையும் விளையாட்டுமாக ரசிக்கிறாள் அம்மா. அம்மா, இதோ பாத்தியா? ஃப்ரீட் நிமிஷத்தில் இட்லியாக பண்ணி அடுக்கி விடலாம். ஆமாண்டி அம்மா, இட்லி பண்ணி அடுக்கினால் திங்கிறதுக்கு யார் இருக்கா? தொலையாத காரியம். இழுப்பு சட்டியில் 2 ஏடு ஊற்றினால் ஆச்சு. அம்மாவின் உள்ளத்தில் ஆற்றாமை இல்லாமலா? இருந்தாலும் ஃப்ரீடில் வெந்து எடுத்த இட்லிகளை எடுத்து பரிமாறிய பொழுது பெருமை இல்லாமல் இல்லை. லீவு முடிந்து விட்டது. நாளை ஆஃபீஸில் இருக்க வேண்டுமானால் இந்த இனிய சூழலிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் விடுபட மனம் வரவில்லை. கார்டை கையிலே எடுக்கும் பொழுது இன்னும் 1 வாரம் கேட்டு எழுத மனம் தூண்டுகிறது. கோமுவின் கூந்தலை பின்னி முடித்து தோட்டத்து மலர்களை அவள் தலையில் சூட்டுகிறாள். அம்மா, நானா பின்னரப்ப பிடரில் இருப்பதை எப்படியம்மா நீ இடுப்பு வரை கொண்டு வந்த? 35 வயது குழந்தைதான் அவள். அவரவர் இடத்தில் எப்படியோ அம்மாவின் முன்னால் எல்லோரும் குழந்தைகளாக திரிகின்றனர். அப்பா பஞ்சாங்கத்தை புரட்டுகிறார்.
அப்பா, நாள் பார்த்து சொல்லுங்க. நான் ஊருக்கு புறப்படணும். என்னடா அவசரம்? வந்து 10 நாட்கள் ஆகல. இந்த கோலாகலம் அவரையும் பற்றி கொண்டு விட்டதோ? பஞ்சாங்கத்தை பார்க்கறது எதுக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு இந்த மாசம் ஜென்ம நட்சத்திரம் வரும். அதான் பார்க்கறேன். ஆமாம், அவருக்கு என்ன வேலை இதை போய் பார்த்து கொண்டு? அம்மாவின் குரலில் வெட்கம், பெருமிதம். ஏண்டி, வயசாகிறது என்ன பார்க்கறியா? அப்பா பதிலுக்கு சீண்டுகிறார். அம்மாவுக்கு பிறந்த நாள், அது கூட நினைவே இல்லை. அம்மா அப்பாவின் தொடர்பை அறுத்து கொண்ட மாதிரிதான் வாழ்க்கை ஓடுகிறது. இப்படி ஒன்றிலே இரண்டிலே சந்திப்பதை தவிர. அன்பானவர்களே, கமலா கோத்தாரி அவர்கள் எழுதிய ஏக்கம் இருவகை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.